கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. தேவனுடைய கிருபையினாலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். அதிலேயும் குறிப்பாய் அதிலே கர்த்தர் கேட்கிற அந்த கேள்வியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முதல் பகுதி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இங்க தேவன் மோசேயின் இடத்துல கேட்கிறார், ஏன்ட்ட ஏன் முறையிடுகிறா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது கிரை அவுட்னு சொல்லி அந்த வார்த்தை போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏன் என்னிடத்தில் அழுகிறவனாய் காணப்படுகிறாய் என்று கர்த்தர் மோசேயின் இடத்துல கேட்கிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் இந்த வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம அநேக நேரம் நாம் கேட்கிற தேவ செய்தி அல்லது நமக்கு அதிகமாய் அறிந்தது என்ன காரியம் என்றால், ஒரு பாரப்படும் பொழுது, நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்களோ குழப்பங்கள் வரும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும், கர்த்தரிடத்திலே போய் முறையிட வேண்டும், கர்த்தர் சமூகத்தை அழ வேண்டும் என்றுதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் வசனமே அதைத்தான் சொல்லுகிறது. பாரப்படுகிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் தான் வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் அதிகமாய் நாம் தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா இங்கு இந்த வசனம் ஒரு காரியத்தை வித்தியாசமாய் சொல்லுகிறது பாருங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் கேட்கிறார், ஏன் என்னிடத்தில் அழுகிறாய்? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளை நோக்கி கர்த்தர் இதே கேள்வியை தான் கேட்கிறார். என்னிடத்திலிருந்து அழுவதற்கான காரணம் என்ன? என்னிடத்துல முறையிடுவதற்கான காரணம் என்ன? இதை கேட்கும் பொழுது நமக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன் இப்படி கர்த்தர் சொல்லுகிறார்? அவரை அன்றி நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லையே. அவர் தானே என்னை ரட்சித்தார், அவரை நம்பிதானே நான் என் ஜீவியம் இருக்கு. நாம் மனுஷனை நம்புறதை காட்டிலும் தேவனை நம்புகிறேன் என்று நாம் தேவ சமூகத்துல வருகிறோம். அப்ப வசனம் சொல்லுகிறது, என்னிடத்திலே முறையிடுவதற்கான காரணம் என்ன? அப்ப இங்கு தேவன் ஒரு காரியத்தை இப்படி சொல்லுகிறார் என்றால் அதற்கென்று சில காரணங்களை வைத்திருப்பார். தேவன் ஏனோதானமோ என்று அவர் கேட்கிற தேவனும் அல்ல, அல்லது அவர் கேட்கிறதிலே ஏதும் அர்த்தம் இல்லாமல் எதையும் செய்கிற தேவனும் அல்ல. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே சொல்லுகிறது, கர்த்தர் செய்தது மாத்திரமே நிலைத்திருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பூமியில எல்லாமே மாயை, ஆனால் கர்த்தர் செய்தது, கர்த்தரால் நடப்பிக்கிறது மாத்திரமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவன் எது செய்தாலும், அவர் எது பேசினாலும் அதற்கென்று அவர் ஒரு நோக்கத்தையும், அதற்கென்று ஒரு அர்த்தத்தையும், அதற்கென்று ஒரு காரணத்தையும் தேவன் வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்கு மோசேயின் இடத்துல ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார்? இங்கு நடக்கிற சூழ்நிலை என்ன? கர்த்தர் சொல்லி, கர்த்தர் அழைச்சி, கர்த்தர் அனுப்பி மோசே எகிப்துக்கு போகிறான். அங்க எகிப்துக்கு போய் கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்வோன் இடத்துல சொல்லுகிறான். ஒவ்வொரு முறை பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். அவன் அநேக உபத்திரவம் பயனுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த 10 வாதைகள் அவனுடைய வாழ்க்கையில வருகிறது. கடைசியா ஒரு வாதம் வருது. அந்த பெரிய வாதையாகிய, அதாவது மூத்த பிள்ளை மரித்து போகணும் என்கிற வாதை வந்த உடனே, அவன் அந்த பிள்ளை மரித்து போன உடனே அவனை இஸ்ரவேல் ஜனங்களே அவனை துரத்தி விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களும் பார்வோனும் எகிப்தில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு ஓடி வந்து அவர்கள் அப்படியே வருகிறார்கள். வருகிற வழியிலே அவர்கள் இப்ப எங்க போக வேண்டும் என்றால் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லுகிறார், நீ திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே
பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னிலையிலே பாளையம் இறங்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க வந்த வழியிலே, அதாவது எங்க இருந்து வந்தீங்களோ, எந்த வழியை நீங்க கடந்து வந்தீங்களோ அந்த பாதைக்கே திரும்பி போங்க. திரும்பி போய் சமுத்திரத்துக்கு முன்பாக, சமுத்திரத்துக்கு எதிராக, அடுத்த அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. சமுத்திரத்துக்கு பக்கத்துல கரையில போய் நீங்க பாளையம் இறங்குங்கன்னு சொல்லுகிறார். உடனே இதையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் மோசேயும் ஆரோனும் எல்லாரும் போய் அங்க பாளையம் இறங்குகிறார்கள். அங்க பாளையம் இறங்கின உடனே என்ன நடக்குது? அங்கே பார்வோன் நினைவு திரும்பி, அவன் துக்கம் எல்லாம் துக்கத்துல இருந்து நினைவு திரும்பின உடனே, அந்த ஷாக்ல இருந்து திரும்பின உடனே அவன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து நாம் பிடிப்போம் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும்படி பின்தொடர்ந்து வருகிறான். பின்தொடர்ந்து வந்து அவர்களை பிடிக்க வரும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்துல முறையிடுகிறார்கள். அப்பதான் மோசே போய் தேவனிடத்துல முறையிடுகிறான். இப்ப என்ன நடக்கிறது? பின்னாடி பார்த்தா எதிரிகள், முன்னாடி பார்த்தா சமுத்திரம், எங்கிட்டும் அவர்களால் போக முடியவில்லை. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, எல்லா பக்கத்திலும் அடைக்கப்பட்டு, எல்லா கதவுகளும் மூடப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரிடத்துல மோசே போய் முறையிடுகிறான். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல வந்து முறையிடுவதற்கான காரணம் என்ன? இந்த வார்த்தையை கலந்த சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த மே 13, 12 என்று நினைக்கிறேன். அன்னைக்கு ஜெபத்துல இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நான் இந்த இந்திய தேசத்துக்கு கர்த்தர் போக சொல்லிட்டாரு, எல்லா காரியத்துக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தோட்டோம். ஆனா இது வரைக்கும் எதுவும் நடக்கல. நான் ஏற்கனவே அறிவிப்புல கூட நான் சொல்லியிருந்திருக்கேன், மிட் மேக்குள்ள வரணும் என்று எங்களுடைய விருப்பம் என்று நாங்கள் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த விருப்பத்துக்காக வைத்து ஜெபிக்கும் பொழுது 12ஆம் தேதி ஆயிருச்சு. ஆனா இன்னும் எந்த காரியம் நடக்கல. அதற்காக ஜெபித்து கொண்டிருக்க, பாரப்பட்டு கர்த்தர்ட்ட போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்ப கர்த்தர் எனக்குள் ஒரு நினைப்பூட்டி, மோசே சமுத்திரத்தை பழக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது என்பதை போய் பார் என்று கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்த உடனே, அப்பதான் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நான் படிக்கிறேன். இந்த பகுதி எத்தனையோ முறை படித்திருக்கேன். ஆனா அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பதான் அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசினார். என்ன பேசினார் என்றால், என்னிடத்தில் முறையிடுவது என்ன? அப்ப இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் சொன்னார், நீங்க என்னிடத்தில் முறையிடுவதை காட்டிலும் என் சமூகத்துல வந்து எல்லா காரியத்திற்காக என்னை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் இதை செய்தார் என்று ஸ்தோத்திரிங்க, அப்ப காரியங்கள் நடக்கும் என்று சொன்னார். அன்னைக்குதான் வைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தோம். அடுத்த 2 நாளிலே தேவனுடைய கிருபையினாலே வீசா காரியத்தை கர்த்தர் சந்திக்க கிருபை பாராட்டினார். ஒரே நாளிலே. அப்பதான் இந்த வார்த்தையை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அதைத்தான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் எனக்கு கர்த்தர் சொன்னபடி இதை நான் பகிர்ந்து கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, என்னிடத்திலே முறையிடுவது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப கர்த்தர் அப்படி கேட்பதற்கான காரணம் என்ன? கர்த்தர் 3 பேர் இடத்திலே இதே வார்த்தையை கர்த்தர் கேட்டிருக்கார். வேறு வேறு வார்த்தைகளை வைத்து, ஆனா இதே அர்த்தம் உள்ளதாக 3 ஜனங்களிடத்திலே, 3 மனுஷர்களிடத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார். அந்த 3 மனுஷர்களை தான் நாம் தியானித்து, எதற்காய் கர்த்தர் இப்படி பாட்ட வார்த்தையை நம்ம இடத்துல கேட்கிறார் என்பதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக யாரிடத்திலே கர்த்தர் கேட்டாராம்? இங்கே மோசேயை பார்க்கிறோம். மோசேயை குறித்து பின்பாக நாம் பார்ப்போமாக. இன்னொரு இடத்திலே கர்த்தர் கேட்டிருக்கிறார். யாரிடத்திலே கர்த்தர் கேட்டார்? மத்தேயின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 28வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு தேவன் ஒரு மனுஷன் இடத்திலே கர்த்தர் இதே வார்த்தையை கேட்கிறதே, இதே மாதிரி நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, 22வது வசனம் சொல்லுகிறது, அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இங்க என்ன நடக்கிறது? ஒரு கானானிய ஸ்திரீ, இயேசு அந்த வழியாய் போகிறார். இயேசு அந்த வழியா போன உடனே ஒரு ஸ்திரீ வருகிறார். ஸ்திரீ வந்து சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவின் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறாள்? தன்னுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள், அவளை சுகமாக்க வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். ஆனா இயேசுனுடைய பதில் என்னவா இருக்கு பாருங்க. அவர் என்ன செய்கிறாராம்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனா நீங்க மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த சத்தத்தை கேட்ட உடனே இயேசுவே நிக்கிறார். அவனை கடந்து போயிட்டாரு.
கடந்து போய் கொஞ்ச தூரம் போன பிறகும் காவேரின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற வார்த்தை கேட்ட உடனே அவர் நின்று அவனை அழைத்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, அவள் அருகில் தான் காணப்படுகிறாள். அவள் பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கா. அவள் ஒரே இடத்துல இருந்து கூப்பிடல, பின்னாடி இயேசுவுக்கு பின்னாடியே ஓடி வருகிறாள். தன் மகளுக்காய் அழுது கொண்டு வருகிறாள். ஆனா இயேசுவினுடைய பதில் என்னவா இருக்க பாருங்க. அவள் என்ன செய்கிறார்? அவர் ஒரு வார்த்தையும் பதில் சொல்லவே இல்லை. அவர் காணாதவரை போல அப்படியே நடந்து போகிறவராய் காணப்படுகிறார். அதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, அவர் 23வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மளை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவரை அனுப்பிவிடும் என்று அவளை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? சீசர்களுக்குள்ள அந்த இரக்கம் இருக்கிறது. அவர்களும் அதை காண்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்க இயேசுவின் இடத்துல போய் முறையிடுறாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறாங்க. இதுல இன்னொரு வார்த்தை கவனிக்க வேணும்னா, அந்த வார்த்தை சொல்லுது, தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவளுக்கு எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு கானானிய ஸ்திரீ, அவள் இஸ்ரவேலுக்கு ஜனத்தாருடைய அல்ல, அவர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவளும் அல்ல. அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆனா அந்த ஸ்திரீக்கு கூட இயேசுவினுடைய தாவீதின் குமாரனே என்கிற நாமத்தை அவள் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவினால் நடந்த அற்புதத்தையும் இயேசுவினால் கிரியை செய்ய முடியும் என்பதை ஏற்கனவே அவள் கேட்டவளாயும் அதை விசுவாசிக்கிறவளாயும் காணப்படுறார். அதனாலதான் தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுறோம். அப்ப இப்ப அந்த ஸ்திரீ வருகிறாள். திரும்பி சீசர்கள் சொன்ன உடனே இயேசு அவளுக்கு திரும்பி, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மறுபடியும் மற்றபடி அல்ல என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப இயேசுவின் இடத்துல ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறாள். ஆனால் இயேசுவினுடைய பதில் என்ன? அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. இரண்டாவது, அவர் பேசினாலும், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமே அனுப்பப்பட்டேனே, நான் மற்றவர்களுக்கு அனுப்பப்படலை. இன்னும் அதிகமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமோ என்று இயேசு கேட்கிறதை நான் பார்க்க முடியும். எதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகள், எதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அந்த வசனத்தின் முன்பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சீசர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு போராட்டம் அங்கு நடக்கிறதை நான் பார்க்க முடியும். நீங்க அதே மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார். இங்க என்ன நடக்கிறது? இயேசுவுக்கும் சீசர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும், இந்த 3 கூட்டத்தார், 4 பேருக்கும் அங்க ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுல இயேசு சொல்லுகிறார், வாய்க்குள் போவது எல்லாம் தீட்டு கிடையாது, நம்முடைய இருதயத்திலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே அதுதான் தீட்டான காரியம் என்று இயேசு அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அதுக்கு பின்புதான் இது நடக்கிறது. அப்ப எதற்காக அந்த ஸ்திரீயின் இடத்திலே கர்த்தர் அப்படி பதில் சொன்னாராம்? அங்கு 2 காரியத்தை நாம் பார்க்க முடியும். எதற்காகவா? ஒண்ணு, சீசர்களிடத்திலே இயேசு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக, சீசர்களுக்கு தேவன் தம்முடைய விசுவாசத்தையும் அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அங்கு தேவன் அவர் மௌனமாயும் வேறு பதில் சொல்லுகிறவராயும் கடந்து போனார். 2வதாக, அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய், ஸ்திரீயினுடைய விசுவாசம், அவள் ஒரு கானானிய ஸ்திரீ, அவளுக்கு ஏற்கனவே தேவனை அறிந்திருக்கிறார். அவள் கேட்ட செய்தியிலே அவள் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தால் அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாகத்தான் தேவன் அங்கு மௌனமாய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவளுக்கு விரோதமான ஒரு கேள்வியை கேட்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறன்னா, இன்றைக்கு கர்த்தர் இதே வார்த்தையை அநேக நேரம் நம்மிடத்துல கேட்பதற்கான காரணம் என்ன? சில நேரங்கள்ல நாம ஜெபிக்கும் பொழுது அதற்கான பதில் வர்றது கிடையாது. சில நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்கிற பதிலை கர்த்தர் கொடுக்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் நடப்பது கிடையாது. காரணம் என்ன? அவர் நம்மளை மறந்து போன தேவன் அல்ல, நம்மளை விலக்கி விட்டு ஒதுக்கி விடுவதற்காக அல்ல, அவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய், உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக தான் தேவன் மௌனமாய் செல்லுகிறவராய் காணப்படுகிறார்.
இங்கு கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கொண்டு சீசர்களுடைய விசுவாசத்தை தேவன் அதிகரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தளவு, யூத ஜனங்களை பொறுத்தளவு கானானியர்கள் அந்நியர்களாய் எண்ணப்படுகிறவர். அவர்கள் ஒரு பொருட்டா எண்ணப்பட மாட்டாங்க. அங்க இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா அங்க ஒரு 3 கூட்டத்தார நீங்க பார்க்கலாம். ஒன்னு ரோமர் ஜனத்தை நீங்க பார்க்கலாம், 2வது இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் கானானியர்கள், சமாரியர்கள், சமாரிய பட்டணத்துக்குரிய ஜனங்கள் வருகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் நிலைமையில இருக்கிறவங்க ரோமர் பார்வையில இஸ்ரவேல் ஜனங்கள் அற்பமானவங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையில யார் அற்பமானவர்கள்? கானானியர்களும் சமாரிய பட்டணத்தாரும் அற்பமா எண்ணப்படுவாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. எங்களை நாங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறவர்கள். அவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஏனென்றால் இன்னைக்கு கூட நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா நிறைய கிளிப்ஸ் நீங்க யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம். கத்தோலிக்காரங்களை பார்த்தா அவங்க துப்பிட்டு போவாங்க, மற்ற ஜனங்களை பார்த்தா அவங்க அந்த இதை கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை என்னென்றால் நாங்கள் கர்த்தராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஜனங்கள், நாங்கள் தேவ ஜனம், தேவ தேசம், அதனாலே நாங்கள் அதை இது பண்ணக்கூடாது என்று சொல்லி அப்படி அவர்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார். அப்ப இப்படிப்பட்ட சீசர்களுக்குத்தான் தேவன் யாரிடத்துல விசுவாசம் இருக்கிறதோ அவர்களை கொண்டு தேவன் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன நடக்குது? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே மத்தியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது. சில நேரங்களில் கர்த்தர் மௌனமா இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம விரும்பின பதில் வரல, அல்லது நம்ம ஜெபிச்சு எந்த காரியத்தையும் கர்த்தர் நடப்பிக்கலனா காரணம் என்னவென்றால் அவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அங்க சொல்றாரு பாருங்க, எல்லா சீசர்களுக்கு முன்பாகவும், பின்பாக வந்த பரிசேயர்களுக்கு முன்பாகவும், வேதபாரர்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக, அங்கிருந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக, எல்லாருடைய பார்வையிலே அற்பமா எண்ணப்பட்ட அந்த கானானிய ஸ்திரீயை தேவன் அங்கு கனப்படுத்துகிறார். தேவன் அங்க கனப்படுத்துகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் கர்த்தர் பதில கொடுக்கலைன்னா, ஐயோ தேவன் எனக்கு பதில கொடுக்கல, அவர் கேட்காத தேவனாய் இருக்கிறார், அவர் மௌனமுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கல என்று நம் புலம்புகிறவர்களாய் காணப்படக்கூடாது, நம் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தாவே என் விசுவாசத்தை நீ கனப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த கானானிய ஸ்திரீயை போல் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படணும். அது அப்படி நாம் நிலைத்து நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் நாம் உயர்ந்திருக்கிற ஜனங்களாய் காணப்படுவோம், நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த ஸ்திரீக்கு அவளுடைய மகளுடைய பிசாசு துரத்தி இருந்தா அவள் 10-11 கடந்து போயிருப்பா. ஏன்னா வசனம் சொல்லுது, அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்கி, பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி, குருடர்களுக்கு பார்வை அளித்து என்று வசனம் சொல்லு. அப்ப அந்த அநேகரிலே இந்த ஸ்திரீயும் ஒருவளாய் மாறி போயிருந்திருப்பா. அந்த அநேகரிலும் இந்த ஸ்திரீ பெயர் சொல்லப்படுகிறவளாய் காணப்படாமல் அப்படி மறைந்து போயிருப்பா. ஆனா இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினதுனால அங்க என்ன நடக்குது? சீசர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக அவள் உயர்ந்தவளாய் காணப்படுகிறார், வேதத்திலே இடம் பிடித்தவளாய் காணப்படுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்மளை விட்டு விடுவதற்காக அல்ல, நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய், நம்முடைய விசுவாசத்தை எல்லாரும் ஜனங்களுக்கு முன்பாய் அதை தூக்கி நிறுத்தும்படியாகத்தான் தேவன் அப்படி செய்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க லோத்துவினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, லோத்துவினுடைய வாழ்க்கையில ஆபிரகாமின் நிமித்தமாய் லோத்துவுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். ஆனா அதே லோத்துவினுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவளை அந்த பட்டணத்திலிருந்து வெளியில அழைத்து கொண்டு வந்து அந்த சோதம் முழுக்க அழிந்தாலும் அவனை தேவன் விடுதலையாய் பாதுகாத்து அவனை சுகமாய் வெளியே கொண்டு வந்ததை நான் பார்க்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் முழு பட்டணமும் அழிஞ்சு போயிருச்சு.
முழு தேசமும் அந்த இடமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அங்க இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போயிட்டாங்க. ஆனா இவன் மாத்திரம் கர்த்தருக்காய் நிற்கிறவனாயும் இவன் சந்ததியை மாத்திரம் கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தமே அவனை காப்பாற்றினதை நான் பார்க்கவும். இது எதற்காக சொல்லுகிறேன்? கர்த்தர் ஒரு காரியத்திலே தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளை நிலைநிறுத்துவதற்காக, நம்மளை கனப்படுத்துவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. அதனாலதான் மோசேயின் இடத்திலும் சரி, இன்றைக்கு நம்மளிடத்திலும் கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்திலே முறையிடுவதற்கான காரணம் என. உங்கள் விசுவாசம் பெரியதாய் இருக்கிறது. நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே எல்லாவற்றையும் ஜெயிக்க வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்திலே பிசாசுகளை துரத்த முடியும். உங்கள் விசுவாசத்திலே செங்கடலை பிளக்க முடியும். உங்கள் விசுவாசத்திலே கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வர முடியும். உங்கள் விசுவாசத்திலே சகலத்தையும் செய்ய நீங்கள் வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். நான் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் கனப்படுத்தும்படியாக நான் பொறுமையாயும் அமைதலாயும் இருக்கிற தேவனாய் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கானானிய ஸ்திரீயை போல் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா, அல்லது சீசர்களை போல நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? ஏன்னா நீங்க அதே அதிகாரத்துல சீசர்களை குறிச்சு பாத்தீங்கன்னா, சீசர்கள் வந்து தேவனிடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே, பரிசேயர்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே விலகி போகிறவர்களா இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? உங்களை இதுவரைக்கும் பின்பற்றி வந்த பரிசேயர்கள், உங்களை இதுவரைக்கும் பின்பற்றி வந்த ஜனங்கள் இப்ப உங்க விட்டு விலைக்கு ஓடுகிறவர்களாய் காணப்படுறாங்க. எப்படியாவது அவங்கள போய் சமாதானப்படுத்தி கொண்டு வாங்க, எப்படியாவது அவங்கள பின்தொடர்ந்து வாங்க. அப்பதான் இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் சொல்லுங்க. அப்ப என்ன நடக்குது? அவர்கள் விசுவாசத்திலும் சரி, அவர்கள் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய காரியத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் அந்த காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கேன், இன்றைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் விசுவாசத்தை நீ கனப்படுத்துவீராக. என் விசுவாசம் அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். என் விசுவாசம் அநேக தேவ பிள்ளைகளை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும். நீங்க எனக்கு உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படி கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை நீர் கனப்படுத்தினீரோ, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னீரோ, நீ கேட்டதெல்லாம் உனக்கு வாய்க்கும் என்று சொன்னீரோ, அதே போல என் விசுவாசத்தை கனப்படுத்துங்க என்று கேளுங்க. கர்த்தர் வரும் நாட்களிலே நம்மளுடைய விசுவாசத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் எல்லாருக்கும் முன்பாய் நிலைநிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப முதலாவதாக தேவன் ஏன் அமைதலாய் இருக்கிறார், அல்லது ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறார் என்று கேட்பதற்கான காரணம் என்ன? ஒன்னு, நம்மளுடைய விசுவாசத்திலே நம்மளை உறுதிப்படும்படியாகும். இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அநேகரை உயிர்ப்பித்து நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். இரண்டாவதாக, தேவன் ஏன் அப்படிப்பட்ட கேள்விகளை தேவன் அப்படி கேட்கிறாராம்? ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறீர்கள் என்று ஏன் தேவன் கேட்க காரணம் என்ன? இரண்டாவது, யாரிடத்திலே கர்த்தர் அப்படி நடந்து கொண்டார்? வசனம் எப்படியாவது சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கு ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். என்ன செய்கிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்க இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். நாம் முதலாவது பார்த்த மனுஷி கானானிய ஸ்திரீ. அவள் தன் பிள்ளைக்காக வேண்டுகிறதை நாம் பார்த்தோம். அவள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும்படி அப்படி செய்கிறார். இரண்டாவதாக இங்கு நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறது யார் என்றால், ஒரு தேவ மனுஷன். இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தீர்க்கதரிசியா அந்த நாட்கள்ல காணப்படுகிறோம். அப்ப அங்க இருந்த கூட்டங்கள்ல, அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இவன் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான மனுஷன். கர்த்தருடைய பார்வையில ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறோம். அப்ப அவனிடத்துல கர்த்தர் என்ன கேட்கிறார் பாருங்க, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இது கேள்வி கேட்பது, இதை வாசிக்கும் பொழுது அது நமக்கு சாதாரணமா தோணலாம். கர்த்தர் கேட்கிறார், என்னப்பா, எதற்காக இங்க வந்த? ஆனா நீங்க அந்த வசனத்துக்கு முன்பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, எலியா கீலேயாத்துக்கு ஆற்றங்கரையிலே அல்லது அவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் பயத்திலே படுத்து கொண்டிருக்கும் பொழுது, தூதன் தான் வருகிறான். அவனை தட்டி எழுப்பி அவனை சொல்லுகிறான், அவனுக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் தடைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து படுத்து கொண்டான். இரண்டாவது முறை தூதன் வருகிறான். தூதன் திரும்ப இரண்டாவது முறை வந்து 7வது வசனம் சொல்லுது பாருங்க, அவனை தட்டி எழுப்பி
எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். உடனே எலியா எழுந்திருக்கிறான். அவன் கொடுத்த ஆகாரத்தை புசிக்கிறான். புசித்து தண்ணீரை குடிச்சிட்டு 40 நாள் இரவும் பகலும் ஓரேப்புக்கு நடந்து வருகிறான். ஓரேப் என்பது எங்கு? அதுதான் கர்த்தருடைய பர்வதம் என்று அதே வசனம் சொல்லுது. அப்ப ஒண்ணு, கர்த்தர் தான் அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு, கர்த்தருடைய தூதன் தான் ஆகாரத்தை கொண்டு வருகிறான், கர்த்தருடைய தூதன் தான் சொல்றான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லுகிறான். அந்த வார்த்தையை கேட்டுதான் இவன் போகிறான். எங்க போறான்? மற்ற அந்நியர்கள் இடத்துல போல, எரிகோவுக்கு கடந்து போகலாம், சத்துருக்கள் இடத்துல போல. அவன் வந்தது கர்த்தருடைய பர்வதம் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒண்ணு கர்த்தர் தான் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து சொல்றாரு நீ போ. ரெண்டாவது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வருகிறான். ஆனா அங்கு வந்த உடனே கர்த்தர் என்ன கேட்கிறார் பாருங்க, நீ வந்ததுக்கான காரணம் என்ன? எதற்காக நீ இங்க இருக்கிற? யோசித்து பாருங்க. உங்களை ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு நீ இந்த இடத்துக்கு போப்பா, அல்லது உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறார், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அல்லது 2000 ரூபாய் கொடுத்து நீ சென்னைக்கு போ என்று சொல்லுகிறோம், அல்லது சென்னையில இருக்கவங்கள கன்னியாகுமரிக்கு போ என்று சொல்லிட்டார். நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. அவங்க சொல்லிட்டாங்க அவங்க நல்லவங்க, இன்னொன்னு அவங்க உங்களுக்கு அநேகமா உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும், சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே நீங்க கிளம்பி போயிட்டீங்க. கன்னியாகுமரிக்கோ சென்னைக்கோ உங்க இடத்தை விட்டு கடந்து போயிட்டீங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டீங்க. பிரயாணம் பண்ணி வந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்த உடனே அதே மனுஷன் கேட்கிறாரு, அவர் கேட்கிறாரு எதற்காக நீ இங்க வந்த? எதற்காக நீ இங்க வந்த? அப்படி ஒரு மனுஷன் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டா என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. நீங்க தான்ப்பா நான் பலனற்று சோர்ந்து போயிருந்தேன், நீதான் சொன்ன எனக்கு பணம் கொடுத்த, நீதான் என்னை இங்க அனுப்பி வச்ச, நீ சொன்னதுனாலதான்ப்பா நான் இங்க வந்தேன். அப்படி இருக்கும்பொழுது நீ எதற்காக வந்தேன்னு என்கிட்ட கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதே போலதான் இங்க எலியாவுக்கு நடக்குது. அவன் தேவன் சொல்லிதான் வருகிறான், தேவன் அனுப்பப்பட்டு தான் வருகிறான். இன்னொன்னு, தேவனுடைய பலத்தினாலதான் 40 நாள் சாப்பிடாமல் 40 நாள் குடிக்காமல் இரவு பகலும் நடந்து வருகிறான். நடந்து பிரயாணப்பட்டு வந்த உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறான், நீ இங்கே வந்ததற்கான காரணம் என்ன? எதற்காக, என்ன காரியத்துக்காக நீ இங்க வந்த? எதற்காக இங்க வந்த? அப்ப எதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை எலியாவின் இடத்துல கேட்கணுமா? அவன் வசனம் சொல்லுது. நீங்க எலியாவினுடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனம் 18வது அதிகாரத்தை நீங்க பிடிச்சு பாத்தீங்கன்னா, எலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நடத்துகிற மனுஷனாய் காணப்படுறான். அந்த 18வது அதிகாரத்துல 3 விதமான காரியத்தை நீங்க பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3 காரியம். எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமையும் எலியாவை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தையும் நீங்க அந்த 3 மகத்துவமான காரியத்தை நீங்க அந்த வசனத்துல பார்க்கணும். 18வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து அந்த 5வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க நீங்க பார்க்க முடியும் எலியாவை குறித்து சொல்லுகிறான். எலியாவை குறித்து யார் சொல்லுகிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஓபேத்தும் ஆபகுக்கும் அங்க இருக்கிறார். அவர்கள் என்ன வந்து சொல்லுகிறார்கள்? அவர்கள் பார்வையிலே எலியா தென்படுகிறான். எலியா தென்பட்ட உடனே அங்கு அந்த மனுஷன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய மனுஷன் அல்லவா என்று சொல்லி அவனுடைய பாதத்திலே வந்து எலியாவின் பாதத்திலே வந்து அவன் விழுகிறதை நான் பார்க்க முடியும். விழுந்த உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? எலியா சொல்லுகிறான், நீ போய் ராஜாவின் இடத்துல சொல், எலியா இங்க வந்திருக்கிறார், எலியா இங்கதான் இருக்கிறார், நீ வந்துருன்னு சொன்ன உடனே அந்த தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறான், நான் தேவ ஜனங்களை அநேகர் இன்றைக்கு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அதுல என்னால முடிஞ்ச அளவு சில தீர்க்கதரிசிகளை நான் காப்பாத்திட்டு வரேன், இப்ப என்னை நீர் கொலை செய்யும்படியாக நீ ராஜாவின் இடத்துல அனுப்புகிறீரோ? ஏன்னா உங்களை தேடி நான் ராஜாவின் இடத்துல போய் இங்கதான் எலியா இருக்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப நாங்க வந்து தேடும் பொழுது கத்தவங்களை எடுத்து கொண்டு போயிட்டா, வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டா நான் என்ன செய்கிறது? அப்ப பாருங்க, எலியாவினுடைய தன்மை என்ன, ஆவிக்குரிய அனுபவம் என்ன? அவன் கர்த்தர் நினைக்கும் போதெல்லாம் அவனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு திரும்ப கொண்டு போயிடுவார். அவன் ஒரு இடத்துல இருக்கிறவன் கிடையாது. எப்ப நினைக்கிறாரோ கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்க போயிடுவான். அப்ப அந்த மனுஷன் பயந்து சொல்றான் பாருங்க, நீர் சொல்லி நான் போய் ராஜாவை கூட்டு வந்துட்டா, நீர் இங்கே இல்லாவிட்டால் என்னை அவன் கொலை செய்து போடுவானே. ஏன்னா உங்களை தேடி எல்லா இடத்துக்கும் ஆட்கள் அனுப்பி இருக்கிறான். ஆனா எலியா என்ன சொல்லுகிறான், அப்படி அல்ல, இது இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி அவன் சொன்ன உடனே அவர்கள் கேள்விப்பட்டு அந்த கீழ்ப்படிந்து அவன் எலியா சொன்ன இடத்துக்கு மற்றவர்களையும் அவன் கொண்டு வருகிறான். ரெண்டாவது அங்க என்ன சம்பவம் நடக்குது? அவன் எலியா சொல்லுகிறான், எலியா கேள்விப்பட்டவனை தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று கேள்விப்பட்டவனே எலியா சொல்லுகிறான், நீ பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகளை
19வது வசனம் சொல்லுகிறது, பாகாலனுடைய 18வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீ பாகாலனுடைய 450 தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகளின் தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் வேறு, தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் வேறு. பாகாலனுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேரையும், மொத்தம் 850 அந்நிய தீர்க்கதரிசிகளை நீ இந்த இடத்துக்கு கொண்டு வா என்று சொன்ன உடனே கர்மேல் பர்வதத்துக்கு அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். சரி, கர்மேல் பர்வதத்துக்கு அழைத்து வந்த உடனே அவர்கள் தேவனை துதிக்க, அவங்க தேவனை துதிக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா எலியா சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் சொன்னபடி நான் ஜெபிக்கிறேன், நீர் இருக்கிறீர் என்பதை இவர்கள் விளங்கும்படியாக அக்கினி இறக்கும். உடனே அவன் ஜெபித்த உடனே அங்கிருந்து அக்கினி இறங்குகிறது, அந்த பலிபீடத்திலிருந்து எல்லா மாம்சத்தையும் பட்சித்து போடுகிறது. அதிலேயும் என்னவென்றால் தண்ணீர் எல்லாம் நக்கி போற்றுறது என்று அந்த வசனம் சொல்லுது. அப்ப அது வறண்ட இடம் போல மாறி போயிடுச்சு. அப்போ அவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கத்தக்கதான வல்லமையுள்ளவனாயிருந்தான். ஒன்னு, கர்த்தரால் அடிக்கடி எடுத்துக்கொள்ளப்பட்டு வெவ்வேறு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறவனாயிருந்தான். 2வது, அவன் ஜெபித்தால் வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வரும். 3வது, அவன் ஜெபித்தால் மலையை நிறுத்தவும் முடியும், மலையை மீண்டும் கொண்டு வரவும் முடியும். என்றால் அதே அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எலியா சொன்ன வார்த்தையினாலே அங்க பனியும் மழையும் பெய்யவில்லை என்று 18வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ 1வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் சொன்ன 1வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் சொன்ன வார்த்தையின்படி அங்க பனியும் மழையும் பெய்யவில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப அவனால் பனியையும் நிறுத்த முடியும், மழையும் நிறுத்த முடியும். மழை என்பது அந்த நாட்கள்ல, மழைங்கிறது குறித்த நேரங்களில் குறித்த சீசன்ல பெய்கிறது. அதே போல பனிங்கிறது இரவு நேரங்களில் பெய்கிறது. நீங்க சில நேரங்கள் மழை இல்லாம பனி மட்டும் இருந்தா கூட சில செடிகள் முளைத்து விடும். ஏன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் அல்லது ஜலப்பிரவாகம் வரைக்கும் வசனம் சொல்லுகிறது மழை என்கிற காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த நாட்கள பனி இரவு நேரங்களில் பூமியை நிரப்பும், அதன் மூலமா புல்கள், மரங்கள், செடிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப பனியினால கூட அங்க ஜீவ ஜந்துக்கள் வாழ முடியும், மரங்களுக்கு, செடிகள், கொடிகள் வாழ முடியும். ஆனா எலியா என்ன செய்யறான் பாருங்க, அவன் பனியையும் மழையையும் நிறுத்த வல்லமை உள்ளவனாய் காணப்படும். அப்படி மகத்துவம் உள்ளவனாய் இருந்தான். அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 19வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பின்பகுதியில படிச்சு பாத்தீங்கன்னா 45வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், பெருமழை, பெருங்காற்றும் மழையும் வரப்போகிறது என்று சொல்லி ஆகாப் ராஜாவே அவன் அனுப்பி விடுகிறவனாய் காணப்படும். அவன் சொன்ன மாதிரியே பெருங்காற்றும் மழையும் வருகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப யோசித்து பாருங்க, அவன் நினைத்தால் கர்த்தர் சொன்னா அவனால் ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவனால் போக முடியும். அவன் சொன்னால் அக்கினி இறங்கி வரும். அவன் சொன்னால் மலைகளும் பனிகளும் நிறுத்தப்பட்டு போகும். அப்ப இவ்வளோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்கைகளை செய்கிறவனா இருந்த மனுஷன், அவனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கான்? அவன் ஓரேப்புக்கு வருவதற்கு முன்பாக அவனுடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த 19வது அதிகாரம் பின்பகுதி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் சொல்லுகிறான், அவன் போய் அவன் சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். காரணம் என்னவா? எதற்காக சூறை செடிக்கல்லாக அவன் படுத்துக் கொள்ளுகிறானாம்? வசனம் 14வது வசனம் சொல்லுது, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. என்ன நடக்குது பாருங்க, நான் செத்து போக வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்படுறான். இப்படிப்பட்ட மனுஷன், அவன் ஜெபித்தால் அக்கினி இறங்கும், அவன் ஜெபித்தால் மழை நிறுத்தப்பட்டு போகும், அவன் ஜெபித்தால் அவன் கர்த்தருக்குள்ளா எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண போகணும். அவனுக்கு சேரியட் தேவையில்லை, குதிரை தேவையில்லை, நினைச்ச ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அப்படி வல்லமை இல்லவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சாக வேண்டும் என்று ஜெபிக்கிறவனாய் காணப்படான். எதற்காக சாக வேண்டும் என்று நினைக்கிறானா? வசனம் சொல்லுகிறது பின்பகுதி இப்படியா சொல்லுது பாருங்க. அவன் கர்த்தரிடத்துல சொல்லுகிறான், முறையிடுகிறான். என்ன சொல்லுகிறான்? 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினேனே. 2வது அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். அவனுடைய பிராணனை குறித்ததான பயம் அவனுக்குள் வந்தது.
மரணத்தை குறித்ததான பயம் அவனுக்குள் வந்தது. அவன் சொல்றான் பாருங்க, ஒரு கட்டத்துல ஜெபிக்கிற, ஆண்டவரே என் ஆவி எடுத்துக்கொள்ளும், நான் மரிச்சா நலமா இருக்கும். இன்னொரு இடத்துல என்ன நடக்குது, அவன் சோர்ந்து போகிறவனாய் அவன் புலம்புகிறான், ஆண்டவரே நான் பக்தி வைராக்கியம் பாராட்டினேனே. ரெண்டாவது அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, நான் எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க, நான் மாத்திரம் உயிரோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் கேட்கிறார், உனக்குடைய காரியம் என்ன? இப்படிப்பட்ட நேரத்துலதான் கர்த்தர் கேட்கிறார், உன்னுடைய காரியம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், சில நேரங்களிலே நாம் போகிற பாதை மரணத்தின் விளிம்பிலே நடந்து செல்லுகிறதாய் காணப்படும். சில நேரங்களிலே நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என்னால இவ்வளவு பெரிய போராட்டத்தை சகிக்க முடியல, என் கூட இருந்த எல்லாரும் போயிட்டாங்க, என்னோட இருந்த எல்லா பலமும் போயிருச்சு, நான் உமக்காக கடந்த நாட்கள பக்தி வைரக்கவே இருந்தேன், இன்னைக்கு என்னால இருக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு, என் ஜீவனை நீரே எடுத்துக்கொள்ளும், இதை கொலை செய்ய பார்க்கிறார். இப்படி புலம்புகிறவர்களா இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், உன் காரியம் என்ன? எதற்காக கர்த்தர் கேட்டாரா? 2 காரியம் அங்க நடக்குது. அப்படி கேட்ட உடனே என்ன செய்கிறார்? அங்க 3 காரியம் நடக்குது. ஒண்ணு, அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 12ல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மலை உச்சியிலே எலியா வந்து நிற்கிறார். உச்சியில வந்து நின்ன உடனே அங்க பூமி எதிர்ச்சி வருகிறது, அதுலயும் கர்த்தர் இல்லை. அக்கினி வருகிறது, அதுலயும் கர்த்தர் இல்லை. சரி, எலியா கேட்ட பொழுது அவன் சால்வை தன் முகத்தை அந்த அக்கினிக்குள்ள வந்து ஒரு மெல்லிய சத்தம் வருகிறது, அதுலதான் கர்த்தர் இருக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஒண்ணு, கர்த்தர் அவனிடத்தில் அப்படி கேட்டதற்கான காரணம் என்னவென்றால், ஒண்ணு, தேவன் எப்படியும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பித்தார். நாம் நினைக்கிற விதத்துல கர்த்தர் செய்யணும் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவரால் காற்றிலிருந்தும் பேச முடியும், அவரால் பூமி எதிர்ச்சியிலிருந்தும் பேச முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான். என்னதான் எலியாவுக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் இருந்தாலும், ஒரு போராட்டம் வந்த உடனே அதை எல்லாத்தையும் அவன் மறந்து போனவனாய் காண்பிக்கிறார். அதனாலதான் அவனை நினைப்பூட்டும்படியாய் கர்த்தர் முதலாவது அங்கு காட்சி அனுப்புகிறார், 2வது பூமி எதிர்ச்சி அனுப்புகிறார், 3வது அக்கினி அனுப்புகிறார், 4வது மெல்லிய சத்தத்திலே அவனோடு பேசுகிறார். அப்ப அது என்ன காட்டுகிறது? கர்த்தர் நான் எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறேன். என்னால் கடலின் மீது நடந்து வரவும் முடியும், என்னால் படகிலிருந்து கடலை அமர்த்தவும் முடியும், என்னால் வானத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது 5000 பேருக்கு போஷிக்க முடியும். என்னை ஒரு காரியத்திற்குள் நீங்கள் அடக்கி வைக்க முடியாது. அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் இப்படிப்பட்டவர், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்துலதான் செய்வார், இப்படிதான் நடந்து கொள்ளுவார், இப்படிதான் கிரியை செய்வார், இப்படிதான் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நாம் நினைப்பதற்கும் வெண்ணிக்கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அதே தேவன் நாம் எதிர்பாராத விதத்திலும் அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க எது சாதாரணம் என்று நினைக்கிறீர்களோ அதை கொண்டும் கர்த்தர் பேச வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எலியாவின் பார்வையிலே அக்கினி பெரியதாய் காணப்பட்டது, பூமி அதிர்ச்சி பெரியதாய் காணப்பட்டது. ஆனா எதுல இருந்து கர்த்தர் பேசினார்? அவனை மெல்லிய சத்தத்தோடு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதிர்பார்க்கலாம், கர்த்தர் இங்கிருந்து ஒத்தாசை அனுப்புவாரு, இங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், இங்கிருந்து ஒரு பலன் வரும், நான் முழங்கால் போட்டுட்டு உடனே பதில் வந்துடும், நான் ஜெபிச்சுட்டு அக்கினி இறக்க முடியும், ஐயோ எனக்கு இன்னொரு கர்த்தர் கூட இல்லை, நான் செத்தா நலமா இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவரை ஒரு காரியத்திலே நாம் அடக்கி கொள்ளக்கூடாது, ஒரு காரியத்தில் நிறுத்தி வைக்க கூடாது. அப்படி நிறுத்தி வைத்தோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? அது நமக்கே ஆபத்தாய் முடிந்துவிடும். ஏனென்றால் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? அவர்கள் இயேசு தேவனை தேவகுமாரனாய் வர முடியும் என்கிறதை அவர்களால் அங்கீகரிக்க முடியல. அவர்கள் பாரம்பரியத்திலும் அவர்கள் கிரியையிலும் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவ ஜனம் என்பது எல்லா விதத்திலும் கர்த்தருக்காய் கதவுகளை திறந்திருக்கிறவர்களாய் இருக்கணும். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கதவுகளை திறந்திருக்கிறவர்களாய் இருக்கணும். இப்படிதான் கர்த்தர் கிரியை செய்வார் என்று அவரை ஒரு காரியத்தில் நாம் லிமிட் பண்ணிடவே கூடாது. அவர் எப்படியும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்காரு. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு நம்முடைய பார்வை என்ன? கர்த்தரை குறித்ததான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? கர்த்தர் இந்த விதத்துலதான் கர்த்தர் கிரியை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த விதத்துலதான் கர்த்தர் கிரியை நடத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நினைக்கிறத காட்டிலும் அவர் பெரியவராய் காணப்படுகிறார். நேற்றுக்கு முந்தின தினத்துல இரவுல தூங்கும் பொழுது எனக்கு நைட்டு படுக்கும் பொழுது யூஸ்வலா நான் 1 அல்லது 2 மணிக்கு தான் தூங்க ஆரம்பிப்பேன் நைட்டு. அது வரைக்கும் நம்ம ஸ்டிக்கர் ரெடி பண்றது, அந்த கவிதைக்கு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்றது, மற்ற காரியங்கள் ஊழியத்து காரியங்களை பார்த்துட்டு 2 மணிக்கு தான் யூஸ்வலா நான் படுப்பேன். அப்படி முன்றைய தினத்துல 2 மணிக்கு நான் படுத்திருக்கேன். படுத்து எனக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பே இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸான ட்ரீம்ஸ் வருது. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. 2 மணில இருந்து 3 மணி ஆகுது. அரை மணி நேரத்துக்கு ஒருக்க திரும்ப எஞ்சிக்கிட்டு இருந்தேன். 3:30 மணி ஆச்சு. 3:30 மணிக்கு அப்புறம் ஒரு 4 மணி, சாரி 4 மணி என்று நினைக்கிறேன். 4 மணி மொபைல்ல மணியை பார்க்கும்போது 4 மணி ஆயிடுச்சு. அதனால எனக்குள்ளாக சரி இனிமேனாலும் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போர்வை இழுத்து அப்படியே படுத்து நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டேன். அவ படுக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தான். அந்த சொப்பனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வித்தியாசமான காரியம் நடக்கும். என்னன்னா, நாங்க ஒரு வீட்டுல இருக்கிறோம். ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தார் வர்றாங்க. ஒரு 2 பிள்ளைகள், கணவன் மனைவி என்று சொல்லி ஒரு குடும்பத்தார் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நாங்க இத்தனை நாள் சாப்பிடல, நாங்க பிரயாணப்பட்டு வருகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு தங்க இடமே இல்லை, நாங்க ஒரு அகதி போல நாங்க சுற்றி தெரிகிறோம் சொன்னா உடனே சரின்னு சொல்லி நாங்க அவங்களை சேர்த்து வீட்டுக்குள்ள வைத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஊழியமும் கூடாருல. அப்ப அப்படி அகதிகள் அவங்க வர்றாங்க. வந்த உடனே அவர்களை வீட்டுக்குள்ள நாங்க சேர்த்து வைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீங்க இங்க இருங்கன்னு சொல்றோம். அப்போ எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. எனக்கு ஷைனி மேசிக்கு ஒரு நியூஸ் வருகிறது. என்ன நியூஸ் வருதுன்னா, கொஞ்ச நேரத்துல ஃப்ளட் வரப்போகுது, ஒரு பெரிய ஃப்ளட் வரப்போகுது, நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பர்சனல் நியூஸ் எங்களுக்கு வருது. ஒரு மனுஷன் வந்து சொல்ற. அந்த மனுஷன் அவர் சொன்ன உடனே எங்களுக்கு நாங்க சரி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி வேற யாருக்குமே அந்த நியூஸ் போகல. பட் எங்களுக்கு வந்து சொல்றாங்க. யாருமே பேனிக் ஆகல, ஏன்னா யாருக்குமே அந்த நியூஸ் தெரியாது. உடனே எங்கிட்ட வந்து சொன்ன உடனே சரி நாங்க இந்த குடும்பத்தார்ட்ட சொல்றோம், ஏதோ ஒரு காரிய சம்பவம் நடக்க போது, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறோம், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுவோம். ஆனா உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்துட்டு இப்பதான் வந்திருக்கோம், இப்பதான் கொஞ்சம் இடம் கிடைச்சிருக்கு, நீங்க தான் இடம் கொடுத்துருக்கீங்க, நாங்க இந்த வீட்டை பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க சமாளிச்சுக்குவோம்னு சொல்றாங்க. உடனே நானும் ஷைனி மேமசில கிளம்பி போனா அந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு வாய்க்கால் மாதிரி, நீங்க அந்த தென் மாவட்டங்கள் நீங்க போனீங்கன்னா அந்த வாய்க்கால் இருக்கும்ல, தண்ணி போகும்ல, ஆத்து தண்ணி போற மாதிரி வாய்க்கால், அது மாதிரி ஒரு வாய்க்கால் இருக்கு. அந்த வாய்க்கால் அவர் சொல்றாரு, நீங்க இதுல உட்காந்துக்கோங்க, இந்த வாய்க்கால் வந்து உங்களை தண்ணி அடிச்சுட்டு போய் அதை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருன்னு சொல்ற. உடனே நான் அதுல உட்கார்ந்த உடனே அப்படி திடீர்னு அப்படி ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெரிய ஃப்ளட் மாதிரி வருது. அந்த வாய்க்கால்ல தண்ணி அப்படியே எலும்பி வந்து அதை அடிச்சுட்டு போய் போன உடனே சரி ஒரு ஃப்ளட் வருதுன்னு சொன்னாரு, இதுதான் பெரிய ஃப்ளட்னு நான் நினைச்சுக்கிட்டு போது அது ஒரு 300-400 மீட்டர் போன உடனே அது அப்படியே அந்த தண்ணி வேறு திசையில பிரிச்சு நாங்க ஒரு கரை ஒதுங்கிட்டோம். கரை ஒதுங்கினோடனே எங்களுக்கு எதிர பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்கு மேல ஒரு ஹைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு. சரி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம்னு சொல்லி நானும் 3 பேரும் அப்படியே அந்த சொப்பனத்திலே நடந்து போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனா அதுல டாப் ரூஃப்க்கு போயாச்சு, மேல போய் நிக்கிறோம். அங்க அந்த மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் இருந்த உடனே அவர் சொல்லுகிறாரு, இங்கதான் நான் உங்களை வர சொன்னேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு லைட், ஒரு வித்தியாசமான வளைவா ஒரு பெரிய லைட், அது பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் அகலம் உள்ளதா இருக்கு. ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 6 மீட்டர் அகலம் ஹைட் உள்ளதா ஒரு பெரிய லைட். அந்த லைட் பாத்தீங்கன்னா எல்இடி லைட் மாதிரி ஜிக்ஸாக்கா சுத்தி இருக்கு, சுருள் வரையுமா ஸ்ப்ரிங் போல இருக்கு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ரூஃப் டாப்ல நின்று இந்த மனுஷனோட எங்கிட்ட அனுப்பின மனுஷன்ட்ட நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இடங்கள்ல இருக்கிற எல்லா லைட்டும் அப்படியே டக்குன்னு ஒவ்வொன்றா ஆஃப் ஆயிட்டு வந்த உடனே அங்க ஒரு பெரிய சத்தம் வருது, ஓலம் எடுக்கிறாங்க, ஜனங்க சத்தம் போடுறாங்க. பார்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இருட்டுக்குள்ள இருந்து பாக்குற ஒரு பெரிய தண்ணி, வெள்ளம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. சுனாமி கிடையாது, வெள்ளம் அடிச்சுட்டு வந்து அங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் அழியுது, கரண்ட் எல்லாம் அதனால கட் ஆகுது, எல்லா இடமும் கும்மி இருட்டாகுது. நாங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த அந்த லைட் மட்டும் பிரகாசமா இருந்து அப்பார்ட்மெண்ட்ல கீழே இருந்த லைட் எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த லைட்டு திடீர்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகி அப்படியே வெடிச்சு அது ஒரு பிரகாசமான ஒரு லைட் ஆயிடுச்சு. நீங்க அறிவியல் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, நெபுலான்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா
அந்த இதுல ஒரு பிரகாசமான ஒரு லைட்டா இருக்கும். அந்த லைட் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நட்சத்திரங்கள் பிறக்கும் இடம் என்று சொல்லுவாங்க அந்த நெபுலாங்கிறது. அதே போல அதை காட்டிலும் நல்ல பிரகாசமான லைட், அதுல இருந்து எல்லா விதமான கதிர் லைட்டுகளும் வருது. வானவெல்ல போல அநேக கலர் உள்ள லைட் எல்லாம் அதுல இருந்து வருது. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரகாசமான லைட். திடீர்னு அதை பார்த்த உடனே என் பக்கத்துல இருக்க அந்த மனுஷன் திரும்பி சொல்லலான்னு நான் பார்க்கும் பொழுது அந்த மனுஷனை பார்த்தா காணும். அவர் எங்க போயிட்டாருன்னு தேடின பார்த்தா அப்படியே அவர் நடந்து போய் அந்த லைட்டோட அப்படியே அவர் சேர்ந்து அந்த லைட்டோட லைட்டா அவர் மாறிட்டாரு. அந்த லைட் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அது ஒரு நல்ல பிரகாசம் இருக்கு. அதை எப்படி நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது வித்தியாசமான பிரகாசம் இருக்கு. அப்ப எனக்குள்ளாக ஒரு ஆவிக்குள்ளாக அந்த சொப்பனத்திலே ஒரு எண்ணம் வருது. ஆவிக்குள்ளாக கர்த்தர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய பிரகாசமும் இவ்வளோ பெரிய வல்லமையுள்ள கர்த்தரை இந்த ஜனங்க பார்க்காம போயிட்டாங்களே. இவரை இந்த லைட்டை பார்த்திருந்தா இவ்வளவு 6 அடி உயரம், இவ்வளவு 6 அடி உயரம், 2 அடி அகலம், 2 மீட்டர் அகலம் இருக்கிற இந்த லைட்டை இந்த ஜனங்க பார்த்திருந்தா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்களே, அவர்களும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்களே, இந்த வெள்ளத்துல இருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்களே, ஏன் அந்த குடும்பம் கூட வந்திருக்கலாமே என்று சொல்லி நான் அவங்ககிட்ட என் இருதயத்துக்குள்ளே நான் பேசுறேன். இவ்வளவு பெரிய பிரகாசம் உள்ள ஒளியை இவர்கள் காணாம இருக்காங்க. இதை பேசிக்கிட்டே அப்படியே நான் கண்ணை திறந்துட்டேன். கண்ணை திறந்த பிறகுதான் எனக்கு அப்படியே யோசனை வருகிறது. அப்ப நம்முடைய தேவன் அந்த சராசரங்களை படைச்சவர், அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன காரியத்துக்காய் போராடுறோம். அவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். இன்னும் இந்த ஜனங்கள் காணாதவர்களாய் இருக்கிறார்களே. நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என்னுடைய தேவன், கர்த்தர் என் நண்பர், கர்த்தர் என் பக்கத்து வீட்டுக்காரர், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம், நம் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினவர். அவர் தம்முடைய விரல் நுனி அசைச்சா போதும், பூமியில எல்லாமே அழிந்து போகும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை யோசித்து பாருங்க. அவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருந்தால் இவ்வளவு பெரிய கிரியைகளை நாம் நினைக்காத வழியிலும் அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் ஏன் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அவங்க எல்லாம் கர்த்தரை ஒரு இடத்துல லிமிட் பண்றாங்க, ஒரு காரியத்தில் லிமிட் பண்றாங்க. ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சொல்லலாம் என்னை துரத்துகிற ஆவி பெரிய ஆவி, நான் மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்துல போய்கிட்டு இருக்கேன், நான் செத்தா நலமாயிருக்கும், என்னை எசபேலின் ஆவிகள் துரத்துகிறது, நான் கடந்த நாள் அக்கினை இறக்கினேன், கடந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டேன், நான் கடந்த நாட்கள்ல மலையையும் தண்ணீரையும் பனிகளையும் நிறுத்த வல்லமையுள்ள ஜெபத்தை செய்கிறவனாய் இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் செத்தாய் நலமாயிருக்கும் என்று புலம்புகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மெல்லிய சத்தத்திலும் பேச வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் நாம் நினைக்காத வழிகளிலே நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இங்க எலியாவுக்கு என்ன நடக்கிறது? கர்த்தர் 2 காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம்? முதலாவது கர்த்தர் சொல்றார் பாருங்க, அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கோவின் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெஹோலோ ஊரானாகிய சாப்நாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. சொல்ற வார்த்தையை பாருங்க, நீ வந்த வனாந்தரத்துக்கு திரும்பி போ. நீ எந்த இடத்துல இருந்து வந்தியோ, எந்த வனாந்தரத்துல இருந்து ஓடி வந்தியோ, எந்த சூறைச்சீட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தியோ அந்த இடத்துக்கு திரும்பி போ. ஆனா திரும்பி போய் நீ என்ன செய்யணும்னா, நீ 3 கூட்டத்தாரை நீ அபிஷேகம் பண்ணணும். ஒன்னு ராஜாவை, அந்நிய ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணணும். 2வது தேவராஜாவை, தேவ ஜனங்களின் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். 3வது தேவனுடைய மனுஷனை அபிஷேகம் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் முடங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் அநேகரை அபிஷேகிக்கிற வல்லமையின் அபிஷேகம். இங்க எலியாவுக்கு கர்த்தர் சொல்றா பாருங்க, நீ சாக வேண்டிய மனுஷன் கிடையாது, நீ அநேகரை அபிஷேகிக்கிற வேண்டிய மனுஷன். எதற்காக அபிஷேகிக்கணுமா? அதே அதிகாரம் 15-16 சொல்லுகிறது பாருங்க, இந்த ராஜா கொல்ல வேண்டியவன் தப்பி போனவனை யெகூ கொன்று போடுவான், யெகூ என்ற பட்டயத்துக்கு தப்பி போனவனை எலிசா கொன்று போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
எந்த விதத்திலும் சத்துரு தப்பித்து போக கூடாதபடி நீ ஜனங்களை அபிஷேகிக்கிறவனாய் காணப்படுகிறாய். கடந்த நாட்களில் நீங்க அபிஷேகம் பெற்றவங்க. நாம் சத்ருவோடு போராடணும். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாருங்க, நீ இசபேலோடு போராட தேவையே கிடையாது. நீ அவளோடு சண்டை போடுறவன் கிடையாது. அவள் உன்னோடு சண்டை போடுறதுக்கு தகுதியே கிடையாது. நீ ஆட்களை அனுப்பு, அவள் எல்லாருடைய கையிலே விழுந்து போவாள். அவள் எல்லார் கையிலே விழுந்து போவாள். நாம் என்ன நினைக்கிறோம், என் பிரச்சனையை நாம் தான் சால்வ் பண்ணணும், என் பிரச்சனை என்னால முடியல என்று நினைக்கிறோம். கர்த்தர் சொல்ற அது ஒரு சாதாரண பிரச்சனை. நீங்க போய் நீங்க அதோட சண்டை போடணும் அவசியம் கிடையாது. நீ அபிஷேகம் பண்ணி மனுஷனை அனுப்பி, அந்த மனிதர்கள் அதை கொன்று போடுவார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதனாலதான் கர்த்தர் கேட்டாரு, எந்த காரியத்திற்காய் நீ இங்கு வந்தாய்? இன்றைக்கு அதே வார்த்தையை கேட்கிறார். எதற்காக நீங்க ஜெபத்துக்கு வந்தீங்க? நீங்க சோர்ந்து போதுனால வந்தீங்களா? நான் மரித்து போகணும் என்று வந்தீங்களா? ஆண்டவரே என் ஆவியை எடுத்துக்கொள்ளுங்கன்னு வந்தீங்களா? என்னால போராட முடியும்னு அழுது கொண்டு வந்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அபிஷேகம் பண்ணினவர்கள் சத்துருக்களை கொன்று போடுவார்கள். இரண்டாவதாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன காரியமா? அடுத்து 18வது வசனத்துல சொல்லுகிறார், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 இஸ்ரவேலின் மீதியாக வைத்திருக்கிறேன். எலியா சொன்னான், ஆண்டவரே நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், நான் ஒருவன் மாத்திரமே பழச்சக்க, எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு என்ன பாருங்க, உனக்கு தெரியாதுப்பா, நான் 7000 ஜனங்களை நான் வைத்திருக்கேன். உன்னை போல் பக்தி வைராக்கியம் உள்ள 7000 ஜனங்கள். அவர்கள் பாகாலுக்கு முழங்கால் படியிட்டவர்களும் அல்ல, அவர்கள் பாகாலின் கரங்களை முத்தமிட்டவர்களும் அல்ல. முழங்கால் படி என்பது எதை காட்டுகிறது? அடிமைகளாய் மாறி போவது. முத்தமிடுகிறது என்பது எதை காட்டுகிறது? அந்த ஆசீர்வாதத்துக்காய் கையேந்தி காத்திருக்கிறதை காட்டுகிறது. உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காய் பாகாலை பின்பற்றினவர்களை காட்டுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு அடிமையாகாததும் ஆசீர்வாதத்துக்காக அந்த மனுஷனை பின்பற்றாததுமான பாகாலை பின்பற்றாத ஜனங்கள் 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். எலியா நினைத்தா நான் ஒரு ஆள் மாத்தணும். ஆனா கர்த்தர் பார்வையில பாருங்க 7000 பேர். கர்த்தர் சொல்லுகிறான், உங்க பார்வையில கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிக்கிறவங்க யாருமே இல்லாம இருக்கலாம். ஏன் உங்க கூட ஜெபிக்கிறதுக்கு, கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் ஒருவனாய் போராடுகிறேன், நான் ஒருவனாய் நிற்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, என்னோட கிரியை நடப்பிக்க யாரும் இல்ல, நான் பக்தி வைரக்க நானே சாகுறேன். வசனம் சொல்லுகிறதே, ஒருவனாய் விழுகிறவனுக்கு ஐயோ, நான் ஒருவனாய் ஐயோவாய் மாறி போகிறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததும் நீங்கள் காணாததுமான 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். 7000 எதை காட்டுது தெரியுமா? கர்த்தருடைய மகத்துவத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய மகத்துவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாததுமான கிரியை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நீங்க அறியாததுமான 7000 கூட்ட ஜனங்களை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணாமல் போகலாம். உங்கள் ராஜா உங்களை உதறி தள்ளலாம், உங்கள் ஜனங்கள் உங்களை உதறி தள்ளலாம், நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 7000 பேரை உனக்காய் நான் வைத்திருக்கிறேன். ஒருவர் 2 பேர் அல்ல. அப்ப தேவ சமூகத்தில் வந்துட்டு நான் கத்துட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அநேகரை அபிஷேகிக்கிறவனாய் மாற்றுங்க, என்னை அநேகரை அபிஷேகிக்கிறவனாய் மாற்றுங்க, என்னோடு தோள் கொண்டு நிக்கிற 7000 ஜனங்களை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே என்று கேளுங்க. எலியாவை போல ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும் என்றதை ஜெபித்து நிப்பட்டிட்டு எலியா எப்படி அந்த கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து புறப்பட்டு போனானோ, போய் அபிஷேகம் பண்ணானோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், நான் இந்த ஜெபத்தை விட்டு கடந்து போய் நான் அநேகரை அபிஷேகம் பண்ணணும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் என்னவா இருக்கு தெரியுமா? ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு 1000 ரூபாய் தேவையா இருக்கு, எனக்கு 10,000 ரூபாய் தேவையா இருக்கு, என் பிள்ளைக்கு இந்த தேவையா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் சாதாரணமானது. நீங்கள் அதையும் காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
உலகத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஆவியிலே வல்லமையாய் செயல்பட்டு அநேக சத்துருக்களை அழிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களோடு ஒத்தாசை செய்யும்படி அநேக ஜனங்கள் இருக்கிறார். எப்ப எலியா சொன்னானோ, ஆண்டவரே நான் தனியா போராடுறேன், தனியா இருக்கிறேன், நான் மட்டும் தான் பிழைச்சிருக்கேன்னு சொன்னானோ, அதே ஸ்தானத்துக்கு கர்த்தர் எலிசாவை கொண்டு வந்தார். நீ ஒருவனாய் அல்ல, நீ 2 பேர்களாய் சத்துருக்களை ஜெயிக்க போகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சொல்லலாம் நான் ஒருவனாய் இருக்கேன், ஆனால் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் நடுவே கர்த்தர் உலாவினார் அல்லவா? எலியாவுக்கு எலிசாவை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? அதே போல் தேவனே உங்களோடு இருந்து நடக்க போகிறார். நீங்கள் தனியாய் இருக்கிற எலியா அல்ல, எலிசாவும் எலியாவுமாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அநேகரை அபிஷேகிக்கிறீர்கள், அநேகரை சத்துருக்களை நீங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு வந்ததுனான காரியம் என்ன? எதற்காய் நீங்கள் ஜெபத்திற்கு வந்தார்? அப்ப முதலாவது கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கனப்படுத்தும்படியே கர்த்தர் மௌனமாயிருந்தார். 2வது எலியாவின் இடத்துல கர்த்தர் மௌனமாயிருந்த காரணம் என்ன? அவனை அநேகரை அபிஷேகம் பண்ணும்படியாகும், அநேகரை உருவாக்கி சத்துருவை நிர்மூலமாக்கவும். 2வது 7000 கூட்ட ஜனங்களை உருவாக்கும்படியாய் அவனோடு துணை நிற்கும்படியாய் கர்த்தர் வைத்தார். 3வதாக நாம் ஆதாரமாய் வாசித்த வசனத்தை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. அங்கு 3வதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மோசேயின் இடத்திலே நாம் ஏற்கனவே வாசித்தோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே மோசேயின் இடத்திலே கர்த்தர் கேட்கிறார், நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? முதலாவது நாம் பார்த்தோம், இயேசு அமைதலாய் இருந்தார். 2வது நாம் பார்த்தோம், இங்கு வந்ததான காரியம் என்ன? 3வதாய் கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? என்னிடத்திலே முறையிடுகிறது. ஏன் மோசேயின் இடத்துல கர்த்தர் இப்படி கேட்கணும்? எதற்காக கேட்கணும்? ஏனென்றால் வசனம் சொல்லுது, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன செய்கிறார்கள்? வசனம் சொல்லுது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையோ என்று வனாந்தரத்துக்கு சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோமே அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்தில் இருக்கும் வேலை செய்து எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புகிறார்கள், நாங்க எகிப்திலிருந்து எங்களை சாகவா இங்க கொண்டு வந்தோம், அங்க கல்லறை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு வனாந்தரத்துல மொத்தமா புதைச்சிடலாம் சொல்லிதான் எங்களை அழிச்சிடலாம் சொல்லி வளர்ந்தீரோ, நான் இங்க வர்றதை காட்டிலும் எகிப்தில அடிமையா இருக்கிறது நலமா இருக்குமே என்று சொல்லுகிறான். இதே போலதான் மோசே கர்த்தரிடத்துல புலம்புகிறவனாக இருந்தான். மோசே கர்த்தர்கிட்ட போய் வந்து அழுகிறான், ஆண்டவரே நீர் சொன்னீர் நான் இந்த ஜனங்களை கொண்டு வந்துட்டேன், நீ சொன்னீர் சமுத்திரத்தின் பக்கத்துல இருக்க சொல்லி நான் இருக்க சொல்லிட்டேன், இப்ப எகிப்தியர் வருகிறார்களே நான் என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும் கேட்கலாம். அவன் தேவனோடு அழுகிறவனா இருந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்? இவங்க எல்லாம் செத்து போகிறாங்களே, நாங்க எல்லாம் சாக போகிறோமே, இந்த சைடு போனா நடந்து போன சமுத்திரத்துல செத்து போவோம், பின்னாடி நடந்து போனா எகிப்தியர் இடத்துல செத்து போகும், நான் என்ன செய்ய போகிறோம், நாங்க சாக போகிறோம் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்துல இருந்து முறையிடுகிறவனா இருந்தான். முறையிடுகிறவன்னா என்ன அர்த்தம்னா, அவன் கர்த்தர்ட்ட வந்து என்ன செய்யணும்னு கேட்கல, அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் இப்படி நடக்கிறது என்று சொல்லி பரிதவிக்கிறான். அவன் அழுகிறான், தேவன்கிட்ட சொல்றான், ஆண்டவரை நாங்க சாக போகிறோம் என்று அழுகிறான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்திலே முறையிடுவதற்கான காரணம் ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார் தெரியுமா? வசனம் சொல்லுது, அதே யாத்திராகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 3வது வசனத்திலிருந்து படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, 2வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்க சமுத்திரத்துக்கு எதிராக பாளையம் இருங்க. 3வது வசனம் சொல்றாரு, பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்று அவர்கள் அப்படியே செய்வார்கள். கர்த்தர் ஏற்கனவே பிளான் சொல்லிட்டாரு. நீங்க சமுத்திரத்துக்கு கரைக்கு போங்க, சமுத்திரத்துக்கு எதிராக பாளையம் இறங்குங்க. பாளையம் இறங்கின உடனே பார்வன் நினைப்பா உங்களுக்கு வனாந்தரம் அடைச்சு போட்டுருச்சு,
இனிமே அவங்களால போக முடியாது என்று சொல்லி அவன் உங்களை அழித்தும்படும்படியாய் புறப்பட்டு வருவான். அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். அப்படி வரும் பொழுது நானே கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். அது மாத்திரமல்ல, பார்வோனுடைய ராணுவம் அவனுடைய எல்லா ராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்று அவர்கள் அப்படியே செய்வார்கள். என்ன நடக்குது? கர்த்தர் மோசேயின் இடத்துல எல்லா பிளானையும் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப இங்க மோசே என்ன செய்திருக்கணும்? முறையிடுறதுக்கு பதிலா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரே, நீ சமுத்திரத்தின் கரையில என்ன தங்க சொன்னீர், இப்ப சத்துருக்கள் வர்றாங்க, நாங்க என்ன செய்யணும் என்று கர்த்தர்ட்ட கேட்டிருக்கணும். ஆண்டவரை, நான் அடுத்து என்ன செய்யணும் என்று கர்த்தர்ட்ட கேட்டிருக்கணும். ஆண்டவரை, நீர் மகிமைப்பட போகிறீரே, நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை பாருங்க என்று சொல்லி அவன் ஒண்ணு அமைதலா இருந்திருக்கணும். இல்லைன்னா அவன் என்ன செய்திருக்கணும்? கர்த்தர்ட்ட ஆண்டவரை, நான் என்ன செய்யணும் என்று கர்த்தர்ட்ட காத்திருந்திருக்கணும். அது ரெண்டையும் விட்டுட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க, முறையிடுகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படிதான். கர்த்தர் ஏன் என்னிடத்துல முறையிடுகிறார் என்று கேட்பதற்கான காரணம் என்ன? அநேகர் கர்த்தர் ஏற்கனவே நம்ம இடத்துல பிளான் சொல்லிட்டாரு. நான் உன்னை இப்படிதான் நடத்த போகிறேன், நீ இப்படிதான் நடந்து போவாய், நான் உன்னை கொண்டு அநேகருக்குள்ளாய் நான் மகிமைப்பட போகிறேன், என் நாமத்தை நீ சுமந்து சொல்லுகிறாய், நான் உன்னை விடுவிக்கிறவராயும் உன்னை நடத்துகிறவராய் காணப்படுறேன். ஆனா நாம என்ன செய்கிறோம்? ஆண்டவர், ஏன் இந்த என் வாழ்க்கையில இது நடக்குது? ஏன் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில நடக்குது? பின்னாடி பாருங்க, பாவம் என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பின்னாடி பாருங்க, சத்துரு என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கிறானே, அவன் வந்துட்டா என்னை கொலை செய்து போடுவான் என்று பரிதவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒன்றை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, பிரசங்கின் புத்தகம் சொல்லுது, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நாம் உருவாக்கப்படும்படி ஒரு காலம் உண்டு. தேவ சமூகத்திலே அழுது புலம்பி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் ஒண்ணு உண்டு. அதே போல கர்த்தருக்காய் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டிய ஒரு காலமும் இருக்கிறது. எல்லா நேரமும் ஆண்டவரை இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி நம் தேவனோடு சண்டையிடக்கூடாது. சில நேரங்கள் ஆண்டவரை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர்ல விசுவாசம் வைத்து காத்திருக்கணும். தானியேல் கேட்கிறான் பாருங்க, தானியேல் மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாரும் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனா தானியேல் கேட்கிற, ஆண்டவரே, நான் பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடிக்கட்டுமா? இன்னொரு இடத்துல தான், நான் வந்ததற்கான முகாந்திரம் என்ன? அப்ப தாவீதை பாருங்க, எந்த நாளும் கர்த்தர்ட்ட கேட்டு 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 அதன்படி நடக்கிறவனாயிருந்தான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கனா ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் பழுது புலம்புகிற அனுபவத்தை விட்டுட்டு, இனிமே ஏதாவது போராட்டம் வருதா, ஏதாவது சூழ்நிலை வருதா, ஒண்ணு கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை திரும்பி பாருங்க. ஏன் கர்த்தர் ஏற்கனவே வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? நான் உன்னை இப்படி நடத்துவேன், சத்ரு வருவார்கள், நான் அவர்களை ஜெயித்து போடுவேன் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். அதை வைத்து ஜெபித்து பழகுங்கள், அதை வைத்து விசுவாசம் அறிக்கைங்க. அது கிடைக்கலையா, அது ஞாபகம் வரலையா, கர்த்தர்ட்ட போய் கேளுங்க, ஆண்டவரை, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உம்மிடத்துல போராடல, உங்களை நான் குற்றம் சாட்டல. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் குற்றம் சாட்டுறான் பாருங்க, என்னை வனாந்தரத்துல கொலை செய்து போடும்படியாக அழைத்துக் கொண்டு வந்து. யோசிச்சு பாருங்க, 10 வாதையை கொடுத்து கர்த்தர் விடுதலை இருக்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றான் பாருங்க, நான் எகிப்தில் இருக்கிறதே நலமாயிருக்கும். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? அநேக நேரம் நம்ம கர்த்தரோட சண்டை போடுறதுலயே தான் இருக்கிறோமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, யாக்கோபை போல நாம் போராடுகிறவர்களாய் இருக்கணும். அது கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்றாரு பாருங்க மோசேயின் இடத்துல, நீ போய் புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், உன் கோலை உன் சமுத்திரத்திற்கு மேலாக நீட்டு, நான் ஜனங்களை சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து கொண்டு போவேன். இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். இப்ப மோசே கர்த்தர்ட்ட போயிட்டு, ஆண்டவரே, என்ன செய்யணும்னு கேட்டிருந்தா, அங்க கர்த்தர் ஏன் என்னிடத்துல முறையிடுகிறேன் என்ற கேள்விக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லிப்பார், நீங்க போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லி, எல்லாரும் கிளம்புங்கப்பா, கிளம்பிட்டு இப்ப வாங்கன்னு சொல்லிட்டு நீ போய் சமுத்திரத்துக்கு நேரம் கையை நீட்டு, எல்லாம் திறக்கும், நீ வெட்டாந்தரையில் நடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம் ஆவியிலே தேறினவர்களாய் காணப்படணும், நம் ஆவியின் அனுபவத்திலே தேறினவர்களாய் காணப்படணும். நம் இஸ்ரவேல் ஜனங்களை போல் புலம்புகிறவர்களாய் இருக்க கூடாது, நம் மோசே போல் முறையிடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இதற்கு இன்னொரு உதாரணம் என்ன தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் நீங்க வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அவர் வசனம் சொல்லுது,
அவன் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் தண்ணீர் குடிக்காமல் தாகத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் வருது. அந்த நேரத்துல அவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வர்றாங்க. சத்துருக்கள் எழும்பி வந்த அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் தண்ணீர் இல்லை, அவர்கள் மடிந்து போவார்கள் என்று சத்துருக்கள் தெரிந்த உடனே அவர்கள் சத்துருக்கள் இவர்களை கொலை செய்ய வர்றாங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க, முதல் யுத்தம். ஆனா மோசே என்ன செய்கிறான் பாருங்க, 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 6வது வசனத்திலே சொல்லுகிறான், அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையின் அடியே, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அடுத்த தண்ணி அடிக்கிறான். அடிச்ச உடனே தண்ணீர் புறப்பட்டு வருது கண்மலையிலிருந்து. எதை வைத்து? கோலை வச்சு அடிச்ச உடனே, கோலை வைத்து அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வருது. தண்ணீர் புறப்பட்டு வந்த உடனே அடுத்து ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் ஜனங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் வர்றாங்க. அமலேக்கியர் புறப்பட்டு வர்றாங்க. அப்ப மோசே சொல்றான், நான் போய் கர்த்தருடைய சமூகத்திலே என் கைகளை உயர்த்தி நிற்பேன் என்று சொல்லுகிறான். எப்ப? ஏற்கனவே கர்த்தர் சமுத்திரத்திலே அவன் கரத்தை நீட்டி என்று கற்றுக் கொடுத்த உடனே அதே காரியத்தை இங்க செய்யறான். செய்த உடனே என்ன நடக்குது? கரத்தை உயர்த்தி நின்ற உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இப்ப இங்க விசுவாசம் அவனுக்கு உறுதிப்பட்டது. இது இன்னொரு வசனம் அதை உறுதியாய் சொல்லுகிறதா இருக்கு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லு, கர்த்தர் எகிப்தியர் செய்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இன்னைக்கும் போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கேட்டீங்கன்னா அவர்கள் செங்கடலின் அனுபவத்தை குறித்து பேசுகிறவர்களாய் இருப்பார். அதுதான் அவர்களுடைய விசுவாசத்தின் ஆதாரமாய் மாறி போனது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் ஏன் என்னிடத்துல முறையிடுகிறார் என்பதற்கான கேட்பதற்கான காரணம் என்ன? அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் சிறு பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நடக்கிறவர்களாய் காணப்படும். அவர்கிட்ட போய் அழுது புலம்பி முறையிடுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்ன துரத்திட்டு வர்றான், செங்கடல் இருக்கு, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு, இந்த போராட்டம் இருக்கு, என் பிள்ளை இப்படி தாறுமாறா போய்விட்டார்கள், என் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கற்றுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், உன் கோலை பிடித்து கொண்டு நீ நடந்து போ, நீ புறப்பட்டு போ, கோலை பிடித்து சமுத்திரத்துக்கு மேல தூக்கி நில் என்று சொல்லுவார். இதுதான் ஆவியின் அனுபவத்தை கற்று. அப்ப கர்த்தர் ஏன் என்னிடத்துல முறையிடுகிறார் என்பதற்கான கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, அவனிடத்துல இருந்து கர்த்தர் எதிர்பார்த்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கும்படியா. இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்க நாம் நம்மளுடைய ஜெபம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம கர்த்தர்ட்ட கேட்கிறோம், ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு, நான் இப்ப என்ன செய்யணும்? அல்லது தேவ சமுத்திரம் போய் ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர், நீ அப்படிப்பட்டவர் என்று தேவனிடத்துல புலம்பி அவரை முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? முறுமுறுக்கிற அனுபவத்தை உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திலே போராடுகிற அனுபவத்தை உதறி தள்ளிட்டு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? நான் இப்ப என்ன செய்யணும்? எனக்கு கற்றுத்தாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஆயி பட்டணத்திலே அவர்கள் தோற்ற உடனே யோசுவா தேவ சமூகத்துல விழுந்து கலந்து அழுகிறான். அவன் ஆடையை கிழித்து கொண்டு விழுந்து கிடக்குறான். கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் ஏன் ஒண்ணுமே சொல்லல, அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஏன் இங்கு விழுந்து கிடக்கிறாய், ஏன் இங்கு விழுந்து கிடக்கிறாய்? அவர் கர்த்தர் கேட்டது ஒரே வார்த்தை தான், ஏன் இங்கு நீ விழுந்து கிடக்கிறாய்? கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ எழுந்திரு, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீங்க அழுது புலம்புகிறதுக்கான காரணம் என்ன? நீங்க கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீங்கள் நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? சமுத்திரத்தை பிளந்து வெட்டாந்திரியில் நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஏன் நீங்க இன்னும் விழுந்து கிடக்கிறீங்க? ஏன் நீங்க இன்னும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? எழுந்து புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் போராட்டத்தை உதறி தள்ளிவிட்டு புறப்பட்டு போங்கள். உங்கள் முன்னாடி இருக்கிற எந்த ஆயு பட்டணமாய் இருந்தாலும் சரி, உங்கள் முன்னாடி இருக்கிற எந்த செங்கடலாய் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வழிகளை திறக்கும். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்க நாம் இப்பொழுது கண்களை மூடும். தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். கானானிய ஸ்திரீயை போல விசுவாசத்திலே உறுதியுள்ளவளாய் நான் காணப்படுகிறேன். என் விசுவாசத்தை கனப்படுத்து.
நான் எலியாவை போல உடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுகிறவனா என்னை மாற்றுங்க என்று சொல்லுங்க. அதே போல கத்துட்டங்க. ஆண்டவரே, நான் மோசேயை போல உம்முடைய சமூகத்துல வந்து முறையிடுகிறவனாய் அல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த 3 கூட்டத்தாரை பார்த்தோம். இந்த 3 காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோமாக. தேவ சமூகத்திலே அழுந்து புலம்பி முறையை எடுக்கிற அனுபவத்தை நிறுத்துவோமாக. அவரோடு சண்டை போடுகிற அனுபவத்தை நிறுத்துவோமாக. அவதூறாய் பேசுகிறதை நிறுத்துவோமாக. அவிசுவாசமாய் ஜெபிக்கிறதை நிறுத்துவோமாக. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? என் விசுவாசத்தை நீங்க கனப்படுத்துங்க. என்னைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுகிறானா என்னை மாற்றுங்க என்று ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. முதலாவது பார்த்து கானானிய ஸ்திரீ பிசாசிலே பிடிக்கப்பட்டவளாய் இருந்தார். அவர்களே விசுவாசத்தை போராட்டம் காணப்படுகிறது. உங்கள் பொருளாதாரம் காணப்படுகிறதா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு போராடுகிறானா? உங்கள் பிள்ளைகளை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறானா? குடும்பங்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறானா? இன்றைக்கு கர்த்தருடைய விசுவாசத்தை காண்பீங்க. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தை விடுதலை அந்த சத்துரு நிர்மலமாக்கப்பட்டு போவா. இறங்கும் என்று விசுவாசம் எல்லா சத்துருக்களை நிர்மலமாக்குகிறார். கர்த்தர் அந்த கானானிய ஸ்திரீக்கு சொன்னாரு, உன் விசுவாசம் பெரியது. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர்ட்ட காமிங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு உண்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மரணத்திலும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. நிபாதுடா கந்த நிக்கதர பலபரமோ நீதிட கந்த நிக்கதரபக்கு ஸ்ரீகித நிக்கதர பலபரமோ. இரண்டாவதாக கர்த்தர் எலியாவின் இடத்துல கேட்டார், நீ வந்த காரியம் என்ன? நீ வந்த காரியம் என்ன? இன்றைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கேன், உண்மைதான். நான் தோய்ந்து போயிருக்கேன், உண்மைதான். நான் ஜெபித்தது என் பிராணன் எடுத்துக்கொள்ளுங்க என்று ஜெபித்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு என்னை அபிஷேகிக்கிறவனா என்னை மாற்றுங்க என்று சொல்லுங்க. எலியாவை போல எலிசாவையும் எகுவையும் ராஜாக்களை அபிஷேகிக்கிறவனை என்னை மாற்றுங்க என்று கேளுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்க யுத்தம் பண்ணினீங்க, இதுவரைக்கும் நீங்க போராடினீங்க. இனிமே நீங்க அபிஷேகித்த அநேக யுத்த வீரர்களாய் நீங்கள் மாற்ற போகிறீர்கள். அபிஷேகித்த அநேகரை நீங்க அனுப்புகிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்த வனாந்திரத்துக்கே திரும்பி போ. நீ வந்த வனாந்திரத்துக்கே திரும்பி போ. ஆனால் சோர்ந்து போகிறவனாய் அல்ல, அபிஷேகிக்கிறவனாய் திரும்பி போ. அபிஷேகிக்கிறவனாய் திரும்பி போ. நீங்க இருக்கிற இடம் போராடுகிற ஸ்தலமா? கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னிடத்துல நீங்க பேசுங்க. நான் அநேகரை அபிஷேகிக்கிறவனாய் மாற்றணும், அநேகரை அபிஷேகிக்கனாய் மாற்றணும் என்று சொல்லுங்க. கடைசியை கர்த்தர் கேட்கிறார், என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? நீ ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்லவா? நீ கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டவன் அல்லவா? என் வார்த்தையை கேட்டு நடக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்லவா? ஆனால் நீயோ அழுது புலம்பி முடங்கி போய் இருப்பதற்கான காரணம் என்ன? நீயோ அழுது புலம்பி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன? பின்னாடி எகிப்தியர் துரத்துகிறார்கள், பின்னாடி சமுத்திரம் இருக்கிறது, எனக்கு போக வழி இல்லையே என்று முடங்கி பயந்து போய் இருப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு எழுந்து புறப்படு. நீ கிரியை செய்ய வேண்டிய காலம் வந்தது. நீங்கள் கிரியை செய்ய வேண்டிய காலம் வந்தது. நீங்கள் முடங்கி இருக்கிற நாட்கள் இதோடு முடிந்து போனது. சமுத்திரத்தை பிளக்கிறவர்களாயும் ஆயப்பட்டணத்தை ஜெயிக்கிறவர்களாயும் நீங்கள் கிரியை செய்கிற காலம் வந்தது. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் கரத்தின் கோல்களை நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, என்னை சமுத்திரத்தை பிளக்கிறவனா என்னை நடத்துங்க என்று சொல்லுங்க. நான் எங்கு போய் ஊழியம் செய்யணும், நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி வாழணும் என கற்றுக்கொடுங்க என்று சொல்லுங்க. லீபா தூடா கந்த நிக்க துரபலபோ ஸ்ரீகிதி நிக்க தரவலபரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசியாக யோசுவா 7:10 கர்த்தர் கேட்டார் யோசுவாவினிடத்துல, நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அதே கேள்வியை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு நீங்க முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்க.
நீங்கள் ஜனங்களை புறப்படும்படி ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை இருக்கும். அதில் நீங்கள் கர்த்தரோடு எதிர்கொண்டு செல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு 3 ஜனங்களை எங்களுக்கு காண்பித்து அந்த 3 பேர் இடத்திலும் வித்தியாசமான கேள்வியை கர்த்தர் கேட்டு, ஆண்டவரே, அவர்களை நீர் நடத்தினீர் என்று காண்பித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கானானிய ஸ்திரீயை போல விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. அதன் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை நீர் கனப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை கொண்டு அநேகரை நீர் உயிர்ப்பியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதன் நிமித்தமாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகள் நிர்மூலமாக்கப்பட்டோம், பிசாசின் அலக்கழிப்புகள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எலியாவை போல நீ வந்த வனாந்தரத்துக்கே திரும்பி போ என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் எந்த போராட்டத்தை பார்த்து பயந்து ஓடினார்களோ, எந்த சத்ருவின் கிருவியை பார்த்து, எந்த வியாதியை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவரே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தார்களோ, அதே இடத்துக்கு திரும்பி போய் அநேகரை அபிஷேகம் பண்ணி அநேகரை உருவாக்குகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. அதற்கேற்ற வைராக்கியத்தையும் அதற்கேற்ற அனுபவத்தை நீர் கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக மோசேயின் இடத்துல கேட்டீர் அல்லவா, நீ முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றோடு இவர்கள் முறையிடுகிற அனுபவங்கள் நிறுத்தப்பட்டு போகட்டும், அல்லது புலம்புகிற அனுபவங்கள் நிறுத்தப்பட்டு போகட்டும். இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் புறப்பட்டு போகிறவர்களாய் காணப்படுவார்களாக. இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது வழியில் இருக்கிற செங்கடல்களை இவர்கள் பிளந்து போடுவார்களாக. வழியில் இருக்கிற சத்துருவின் கோட்டைகளை நிர்மூலமாக்கி போடுவார்களாக. அப்படிப்பட்ட கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. புறப்பட்டு போங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை அநேகரை அபிஷேகிக்கிறவர்களாயும் விசுவாசத்தை கனப்படுத்தி அநேகரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறாயும், குறிப்பாய் செங்கடலை புலந்து போட்டு சத்துருக்களை முழுமையாய் நிர்மூலமாக்குகிற இந்த 3 புறப்பட்டு போகிற அனுபவத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி நீ சேரைக்காய் நின்று செலுத்துகிறோம். அப்படி கிருபைக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.